கடன்காரன். கடன்காரன் சொன்னா என்ன? கடன்காரருக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். கடன்காரன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு யார் எடுத்தாலும் எல்லாரும் கடன்காரன் தான். இப்போ 190% விலகிட்டா அந்த கடன் எல்லாம் இதுக்குள்ள அடங்காது. உதாரணமா கோடான கோடி இன்கம் இருக்கீங்க, அவர் 4 பேர் கடன்ல தான் ரிசீவ் வரும். நான் கடன்காரனப்பா ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. கடன்காரனுக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாம். கடன்காரனுக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யல, சொல்லலை. கடன்காரனுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அதுவும் எல்லா கடன்காரனுக்கும் அல்ல. எந்த கடன்காரனுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்? தனது கடனை நிறைவேற்றி கொள்ள முடியாத லெவலில் அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார், திருப்பி கொடுத்து கொள்ள முடியாத லெவலில் இருக்கிறார். அதாவது அவற்றுள்ள சொத்தை கணக்கு பார்க்கிறோம், அவரோட கடனை கணக்கு பார்க்கிறோம். சொத்தை வித்தாலும் கடனை என்ன செய்யலாது, கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் ஆகிட்டாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்துக் கொள்ள முடிந்த அளவுக்கு இன்கமும் அவர்கிட்ட என்னது இல்லை. இப்படியான நிலைமையில உள்ளவர் தான் ஜக்காத்து கடமை. சிலருக்கு 1 கோடி கடன் இருக்குது, வித்தா 100 கோடி சொத்து இருக்கு விற்கிறது. இவர் கடன்காரனா? இவர் அதுல என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார்.